வெண்டைக்காய் தோட்டம் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நல்லா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை கிட்ட காட்டுறேன். வெண்டைக்காய் தோட்டம் இங்கே பாருங்கள், எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். வெண்டைக்காயெலாம் இதான் வெண்டைக்காய். தோட்டத்தில் எல்லா செடியிலையுமே வந்துருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபுல்லாக தோட்டங்கள். வெண்டைக்காய் தோட்டம் போட்டிருக்காங்க. ஒரு 1/2 ஏக்கரில் போட்டிருக்காங்க. இது காராமணி சொல்லுவாங்க. காராமணி தோட்டம். இலெல்லாம் அப்படி இருக்கும். இது ஒரு 1/2 ஏக்கரில் போட்டிருக்காங்க போல இருக்கு. இந்த செடியில் காராமணி இருந்தால் காட்டலாமே. வளரல, இப்போ தான் போட்டிருக்காங்க. அது இன்னும் வளரல. பாருங்க, இன்னும் வளரல. இது வந்து பயிருங்களுக்கெலாம் கிணறு இருக்கக்கூடிய ஏரியா, தண்ணி வச்சக்கூடிய ஏரியா. இது உங்களுக்கு காட்டுறேன். பலாப்பழ மரம் இது தண்ணி பாய்ச்சக்கூடிய ஏரியா, கிணறு. பயங்கரமாக இருக்குடா. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பாடி இல்லை தவறி வந்து அவ்வளோதான் போல இருக்குது. இதான் அந்த தண்ணி பாய்ச்சக்கூடிய ஏரியா, கிணறு. மீனெல்லாம் அடிச்சிட்டு போகுது. ஆனால் படியே இல்லை. பாருங்கள், படி இருந்திருக்கு. படியெல்லாம் போயிட்டு இதுக்கு மெயின்டைன் பண்ணல போல். கிணறு மெயின்டைன் பண்ணல. இந்த கிணத்துல வந்து ஆமை இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கிணத்துல பாருங்கள், பழைய கிணறு. கிணறு தோண்டியே கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் ஆகுதான். அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க. இதுதான் மழை டைம்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் வருமா. இந்த படி இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வருமா. அப்போ வந்தால் வேணால் குளிக்கலாம். மழை டைமில் வந்தால் வேணால் குளிக்கலாம். அது வந்து மோட்ரு போடுற ஏரியா, இது. இது வந்து பலாப்பழ மரமா? ஏப்பா பலாப்பழமே இருக்குப்பா. பலாப்பழமே இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்ட போய் காட்டுறேன். டைமுக்கு ஆனால் வந்துடும். இங்கே இருங்க, இந்த பலாப்பழம் இதுனாதிரி கொய்யா செடியா, அது நம்மளுக்கு ரெகுலராக பார்க்கலாம். இது எங்கே பலாப்பழம் மரத்தில் பலாப்பழம் பார்த்தேங்க. இது வரைக்கும் பாருங்கள், பலாப்பழம் ஒன்று இருக்குது. ஆனால் தெரிய மாட்டேங்குது. இலெல்லாம் மறைச்சிருக்கு. இந்த இருக்குது ஒன்று. இந்த பாருங்க இருக்குது. தெரியுதுங்களா? உங்களுக்காக நான் மேலே ஏறி காட்டுறேன். தெரியும் கன்ஃபார்மாக. இப்போ இது பாருங்கள், பலாப்பழம் நல்லா பரிசு. அது இருக்கும் போல இருக்குடாப்பா. 30 கிலோ. பாருங்கள், உக்காந்துட்டாங்க காத்தா. உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த கிணற. அம்மா கொஞ்சம் பார்த்து பத்திரமா உட்காருமா. அங்கேயே உட்காருமா, ஓகேவா? வா, கிணறு பார்க்குறியா அப்பா கூட? இங்கேருந்தே பாருமா. நான் தான் இருக்கணும். இதான் மோட்ரு ஷெட்டில் கரண்ட்டு இது சுவிட்சு போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து கிணறு. அதை கீழே வந்துடும், வேணாம் போமா.
கருவேப்பிலாம் இங்கேயே விற்கும். இயற்கையாக கிடைக்குமா? கெமிக்கல் கிடையாது. இதுவும் வெண்டைக்காய் தோட்டம் தான். ஃபுல்லாக வெண்டைக்காய் தான் இங்கே பயிரிடுறாங்க. வெண்டைக்காவும் கரும்பு, சின்ன சின்ன கீரை இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்களேன், நம்மலாம் குண்டான் இதில் இப்போ தண்ணி பிடிச்சிக்கிறோம். இவங்க அந்த பழைய காலத்தில் பிடிச்சி வைப்பாங்கள, சிமெண்ட்டு இதில் சிமெண்ட்டாக இது மண் இதுலேயே பிடிச்சி வச்சுருக்காங்க தண்ணி. சாமி பாருங்கள் அப்படி வச்சுருக்காங்க. கரெக்டாக கிணத்தாண்ட 3 கல் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருக்காங்கப்பா சாமி. இதுதான் வேப்ப மரத்து அடியில் அழகாக. இதுதான் இது வந்து எப்படின்னா கிராமத்தில் தான் அதுமாரி பண்ணாங்க. தண்ணி போட்டுட்டாங்க, மொத்தம் தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. இவர் தான் இந்த காட்டை வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தண்ணி வேறு நல்லா பயிருக்கும் நல்லா ஸ்பீடாக இருக்கிறப்பா. எல்லாம் வெட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி போதுங்களா? பயிர்கள்லாம் தண்ணி ஸ்பீடாக போகுது பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக போகுது தண்ணி அப்படியே. இங்கே பாருங்கள் சீத்தாப்பழம். இதுதான் ஒரு கிராமத்தில் ஒரு பெனிஃபிட். எல்லாமே இருக்குது. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீத்தாப்பழம், பலாப்பழம் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் அதில் ஒரு பெனிஃபிட்டே நம்மளுக்கு. கிணறு கிணறு தண்ணி